யுவர் லைஃப் இஸ் ஆன் த லைன். உங்கள் உயிர் காப்பாற்றணும், ஒரே பால், கடைசி பால் 6 அடிக்கணும் அப்படின்னா நீங்கள் யாரை சூஸ் பண்ணுவீங்க? 5 பேர் சொல்ல போகிறேன். அதை பேஸ் பண்ணி பிளைண்ட் ரேங்க் பண்ண போகிறீங்க. ஓன்லி இந்தியன் பிளேயர்ஸ். நிறைய பேர் இருக்காங்க நம்ம இந்தியன்ஸில் வந்து லாஸ்ட் பாலில் 6 அடிக்கக்கூடிய திறமை, எங்கே போட்டாலும் அடிக்கக்கூடிய திறமை இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பார்க்கலாம் இதில் யார் பேர் இங்கே வருதுன்னு. ஃபர்ஸ்ட் யுவராஜ் சிங். சூப்பர். ஃபஸ்ட்டு கேட்கும் போதே இப்படி கேட்டால் எங்கே எத்தனை போய் வர தெரியல. ஏன்னா பின்னாடி யார் யார் வர்றாங்கன்னே தெரியல. 7 6 உடனே லைனாக அடிக்கக்கூடிய ஆள், ஒரு 6 தானே அடிக்கணும். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனு. ஓகே, 3 கொடுப்போம். ஓகே, ம். அடுத்த ஆப்ஷன் ரிங்கு சிங். இதுதான் நான் 4 பேர் நினச்சிருந்ததில் ரிங்கு சிங்கும் இருந்தார். பட் கன்சிஸ்டன்சி இருக்கான்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கிறதுனால 5 வச்சுக்குவோம். ஓகே, 5. ஓகே, ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மா சூப்பரான ஒரு டேலண்ட் இருக்கிற ஆள். டாப் 3ல் இருக்கக்கூடிய கண்டிப்பாக ஒரு ஆள். அந்த டாப் 3ல் இன்னும் 2 இருக்காங்களேன்றதுனால இவரை 3க்கு கொடுக்குறேன். 3 ஆல்ரெடி கொடுத்துட்டீங்க. கொடுத்துட்டுனா ஐயோ 3 and 5 கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 3க்கு விட கீழே போகிறதுக்கு சான்ஸே இல்லை. மீதி 2 பேர் மைண்டில் இருக்கிறதுனால இவரை வந்து 2க்கே கொடுக்குறேன். 2ல தகுதியானவர் தான். ஓகே, எம்எஸ்டி. எம்எஸ்டி தான் நான் எதிர்பார்த்தது. நிறைய முறை நம்மளை இந்த மாதிரி இன்னைக்கு 7 முறை கப்பு ஜெயிச்சிருக்குதுன்னா அதில் இவர் பண்ண ஃபினிஷிங்கே இதில் நிறைய இருக்குது. அவ்வளோ நல்ல ஒரு ஃபினிஷரு. ஸோ தோனி தான் நம்பர் 1 நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ 4th ஆப்ஷன் மட்டும் தான் பெண்டிங் இருக்குல்ல. அதுதான் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வர்றவங்க கண்டிப்பாக 4th ஆப்ஷனுக்கான ஆள் கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். பார்ப்போம். தட் இஸ் ஹார்திக் பாண்டியா. ஹார்திக் பாண்டியா கண்டிப்பாகவே, அதுவும் இப்போ ரீசெண்டாக ஒரு மேட்ச்சை அப்படியே ரணகளமாக்கிட்டு போயிட்டார். அதை பார்த்தவங்களுக்கு நம்பர் 1லேயே சொல்லலாமே அப்படின்ற அளவுக்கு பண்ணியிருந்தார். எஸ், அதனால கண்டிப்பாக ஒரு 2வது இடத்துக்கு தகுதியானவர் தான். ஆனால் இந்த இடம் இல்லை, நான் தப்பாக இல்லை, என்னுடைய கணிப்பில் அதுக்கு வேறவங்க வந்து உக்காந்துட்டதுனால அவருக்கு 4வது இடம். ஓகே.